புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய முதல் படத்திலேயே திமுகவின் கொடியை தன்னுடைய எம்ஜிஆர் புரொடக்ஷன்ஸ் லோகோவாக அடையாளப்படுத்தினார். அந்த லோகோவை மட்டும் அன்றைய சென்சார் குழுவினரால் தடை செய்ய முடியாமல் போனது எம்ஜிஆருக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். ஒரு இளைஞனும் ஒரு இளம்பெண்ணும் கையில் திமுக கொடியை தாங்கி பிடித்தது தான் எம்ஜிஆர் புரொடக்ஷன்ஸுடைய லோகோ. திராவிட நாடு என்று எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழி திராவிட மொழிகளிலும் நாடோடி மன்னன் படத்தில் பாடலை இடம்பெற செய்தார். வேறு எந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் செய்யாத ஒரு துணிச்சலான முயற்சி அது. ஒரு தமிழ் படத்தில் 4 மொழிகளும் அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி முதலாக தன்னுடைய முழு சம்பாத்தியத்தையும் ஒரே ஒரு படத்தில் முதலீடு செய்தவர் எம்ஜிஆர். படம் நாடோடி மன்னன். அப்போ என்ன சொன்னார்னா, ஜெயித்தால் மன்னன், தோற்றால் நாடோடி என்றே அறிவித்தார்.